சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டியில் தாய் மற்றும் சிறுமியை கடத்தி சென்று ஆபாசமாக மிரட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக திமுக அவைத்தலைவர் மற்றும் அவரது நண்பரை காவல்துறை கைது செய்து விசாரித்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரம். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 32 வயதான பெண் ஒருவர் இன்றைய தினம் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது அன்னதானப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 17ஆம் தேதி அன்று நிலத்தகராறு சம்பந்தமாக சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக அவைத்தலைவர் செந்தூர் கார்த்தி மற்றும் அதே போல் அவரது நண்பர் திருநாவுக்கரசு ஆகியோர் சம்பந்தப்பட்ட பெண்ணை ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்று அவரை அங்கு மிரட்டி அவரை ஆபாசமாக படம் எடுத்திருக்கிறார்கள். அப்போது அங்கிருந்த அந்த பெண்ணினுடைய மகள் ஒருவர் தன் வைத்திருந்த செல்போனை மறைமுகமாக வைத்து அவர்கள் மிரட்டுவதை அனைத்தையும் படமாக எடுத்திருக்கிறார். பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்ற இருவரும் உடனடியாக சேலம் மாநகர அன்னதானப்பட்ட காவல் நிலையத்துக்கு சென்று அந்த வீடியோ ஆதாரத்துடன் புகாரை கொடுத்திருக்கிறார்கள். இதனை அடுத்துதான் தற்போது சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு தொடர்பாக திமுகவுடைய அவைத்தலைவர் மற்றும் அவரது நண்பர் ஆகிய இருவரையும் பிடித்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்டமாக அவர்கள் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது கைது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த சிறுமி எடுத்த வீடியோ ஆதாரம் தான் இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக பார்க்கப்படுகிறது. இதனால் அவர்கள் இருவரையும் தற்போது போலீசார் கைது செய்து இன்று மாலைக்குள் சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத்.